அமெரிக்கர்களை படைத்த கடவுள் தனி, இந்தியர்களை படைத்த கடவுள் தனி. இருக்க முடியுமா? பிரான்ஸ் மக்களை படைத்த கடவுள் தனி, ஆஸ்திரேலியா மக்களை படைத்த கடவுள் தனி. எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சீன நாட்டு மக்களுக்கு மூக்கு இங்கே இருக்கும், அமெரிக்க நாட்டு மக்களுக்கு காது இங்கே இருக்கும், ஜப்பான் நாட்டு மக்களுக்கு மூளை முட்டில இருக்கும். சீனர்களையும் இந்தியர்களையும் படைத்த கடவுள் ஒரே கடவுள் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகில உலகங்களை எல்லாம் படைத்து ஆளக்கூடிய ஒரே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நாம் ப்ரீவியஸ் வகுப்பில் குர்ஆனின் முதல் அத்தியாயத்தின் முதல் வசனத்தை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அதே முதல் அத்தியாயத்தின் அடுத்தடுத்த வசனங்களை பார்ப்போம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவர் அகில உலகங்களெல்லாம் படைத்து ஆளக்கூடியவர் என்பது பொருள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த அல்லாஹ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அரபி மொழியில அல்லாஹ் என்ற சொல்லுக்கு தெய்வம், கடவுள், ஆண்டவன், ரப், குதா, பகவான் என்று பொருள். நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். நம்ம தமிழில் வீடு என்று சொல்கிறோம், ஹிந்தியில் கர் என்று சொல்கிறோம், இங்கிலீஷ் ஹோம், ஹவுஸ். அரபியில் என்ன சொல்வாங்க? வீடு என்பதற்கு அரபியில் என்ன சொல்வாங்க? பேத். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு சொற்கள் இருக்கின்றன, சரியா? அதே மாதிரி கடவுள், தெய்வம், குதா, பகவான், ஆண்டவன், இதற்கு அரபி மொழியில் அல்லாஹ். இதை தான் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் மக்கள். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு பொதுவான கடவுள் தான் இருக்காரு, இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் ஒரே ஒரு கடவுள் தான் இந்த நம்பிக்கை வரும். இந்த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் தான் மெயின். புரியுதுங்களா? நம்ம ஆண்டவன், கடவுள் அப்படின்னா அந்த அல்லாவுடைய கான்செப்ட் மனசு வரமாட்டேங்குது. முஸ்லீம் அல்லாதவர்கள், மாற்று மத சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் என்பது அது அவங்களுடைய கடவுள், முஸ்லீம்களுக்கு நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சந்திர கடவுள். ஏன்னா சந்திரத்தை பார்த்து தான் நம்ம இது மாதம் கணக்கு போடுறாங்க இல்லையா? கேலண்டர்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க முஸ்லீம்கள்? கேலண்டர்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அந்த சந்திரத்தை பார்த்து மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா? அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லாஹ் என்பது ஒரு சந்திர கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அரபி கடவுள், அது முஸ்லீம்களுக்கான கடவுள், அதுக்கும் அந்த அல்லாஹ் என்ற கடவுளுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்பது ஒரு அரபி சொல். அதற்கு அர்த்தம் தெய்வம், கடவுள், ஆண்டவன், காட் என்பது பொருள். அது ஒரு பொதுவான சொல், சரியா? இந்த பேசிக் புரிஞ்சுக்கணும். எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ்வுக்கே சொல்லி எழுதியிருக்கு. ஃபர்ஸ்ட் முதல் அத்தியாயத்தின் முதல் வசனம். மனிதர்கள் தான், கடவுள் கடவுள் தான். அதாவது மனிதன் கடவுளாக முடியாது. படைக்கப்பட்ட மனிதன், மிருகங்கள் படைக்கப்பட்டவை. இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த கோளங்கள் எல்லாம் படைக்கப்பட்டவை. படைத்தவன் தான் உண்மையான இறைவன். இதையெல்லாம் படைத்து ஆளக்கூடியவன் தான் உண்மையான இறைவன், சரியா? சந்திரன், சூரியன், மனிதன், மிருகங்கள், தாவரங்கள், கோளங்கள் எல்லாமே படைக்கப்பட்டவை. படைத்தவன் தான் உண்மையான இறைவன். இதுதான் பேசிக் இஸ்லாம் சொல்லுது. அவர் தான் ஓனர். இந்த உலகத்துக்கெல்லாம் ஓனர் யார்? யார் படைத்தாரோ அவர் தானே ஓனராக இருக்க முடியும். இது ஒரு படைக்கப்பட்ட பொருள், இது ஒரு படைக்கப்பட்ட பொருள். இதெல்லாம் கடவுளாக முடியுமா? ஏன்னா மனுஷன் படைச்சான், மனுஷனே இது கையால் செஞ்சான். மிஷினில் மோல்ட் போட்டு எடுத்து செஞ்ச பொருள்கள் இதெல்லாம். நம்ம கையால் செய்கிறது எதுவுமே கடவுளாக முடியாது. இது உண்மை, இது ஒரு லாஜிக். இதை மனுஷன் புரிஞ்சுக்கணும். கடவுள் என்பது யார்? எல்லோரையும் படைத்து ஆளக்கூடிய தான் கடவுள். அந்த இறைவன் என்ற சொல்லுக்கு அரபி மொழியில் அல்லாஹ் என்பது பொருள், புரியுதா? ஸோ முஸ்லிம்கள் அல்லாஹ் என்று சொன்னால், மாற்று மத சகோதரர்கள் அந்த அல்லாஹ் என்ற சொல்லுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்க, பகவான், கடவுள், ஆண்டவன் என்று சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மசூதிகளில் 5 வேளை பாங்கு சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு. என்ன சொல்றாங்க? இறைவனே மிக பெரியவன், கடவுளே மிக பெரியவன் என்பது பொருள். அந்த இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன். இந்த பேசிக்க புரிஞ்சுக்கணும். தொழுகை நேரமாச்சு, மசூதிக்கு வாங்க. தொழுகைக்கான அழைப்பு.
சரி, எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் அல்லாவுக்கே, கடவுளுக்கே. ஆல் பிரைசஸ் ஃபார் காட். அகில உலகங்கள் எல்லாம் படைத்து ஆளக்கூடியவர். அவர் தான் உலகத்தை படைச்சார். அதுதான் பேசிக்கா இஸ்லாமிய கொள்கை, அடிப்படை கொள்கை. ஒரே கடவுள் எல்லாரையும் படைச்சார். வெவ்வேறு கடவுள்கள் இருக்க முடியுமா? அமெரிக்கர்களை படைத்த கடவுள் தனி, இந்தியர்களை படைத்த கடவுள் தனி. இருக்க முடியுமா? பிரான்ஸ் மக்களை படைத்த கடவுள் தனி, ஆஸ்திரேலிய மக்களை படைத்த கடவுள் தனி. ஒரு கடவுள் ஆஸ்திரேலியக்காரர்களை படைத்தார், இன்னொரு கடவுள் அமெரிக்கர்களை படைத்தார், இன்னொரு கடவுள் பாகிஸ்தானியர்களை படைத்தார், இன்னொரு கடவுள் ஜப்பானியர்களை படைத்தார். சொல்ல முடியுமா? முடியாது. எல்லோரும் படைத்த ஒரே ஒரு கடவுளாக தான் இருக்க முடியும். வெவ்வேறு நாட்டு மக்களை வெவ்வேறு கடவுள்கள் படைத்தவர்களானால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சீன நாட்டு மக்களுக்கு மூக்கு இங்கே இருக்கும், அமெரிக்க நாட்டு மக்களுக்கு காது இங்கே இருக்கும், ஜப்பான் நாட்டு மக்களுக்கு மூளை முட்டில இருக்கும். சரியா? ஒரே கடவுளாக இருப்பதால் தான் ஒரே டிசைனா இருக்காங்க மக்கள். எல்லா மனுஷங்களையும் படைத்த கடவுள் ஒரே கடவுள் தான். ஜப்பானியர்களையும் அமெரிக்கர்களையும் ஆஸ்திரேலியர்களையும் அரபு நாட்டு மக்களையும் சீனர்களையும் இந்தியர்களையும் படைத்த கடவுள் ஒரே கடவுள் தான். பேசிக்கா லாஜிக்கா இருக்கிற ஒரு பொருளை நாம் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? இந்த அடிப்படையான பகுத்தறிவுள்ள ஒரு விஷயத்திலிருந்து நாம் ஏன் விலகி இருக்கிறோம்? ஏன் தெரியுமா? நாம கற்பனை செய்து கொண்டோம். அதாவது படைக்கப்பட்ட பொருள்களை நாம் கடவுள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டோம். பேசிக்கிலிருந்து நாம் விலகிவிட்டோம். அடிப்படையான லாஜிக்கான பகுத்தறிவுள்ள ஒரு விஷயத்திலிருந்து நாம் விலகிவிட்டோம். இதன் காரணமாகத்தான் பல கடவுள் கொள்கை இந்த உலகத்தில் இருக்கு. மனுஷனை கடவுள் நினைக்க ஆரம்பித்தோம், விலங்குகளை கடவுள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டோம். ஆனால் கடவுள் கிடையாது. ஏன்னா பிறப்பு இறப்பு என்று இருக்கிற எவரும் எதுவும் கடவுளாக இருக்க முடியாது. பிறப்பு இறப்பு இருக்கின்ற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உயிரினமும், மனுஷனாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், இந்த உலகமே இருக்கட்டும், இந்த சூரியன் சந்திரன் எதுவுமே தொடக்கம் முடிவு உள்ள எந்த ஒரு பொருளும் கடவுளாக இருக்க முடியாது. ஒரு மனுஷன், அவனுக்கு பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு, அவன் எப்படி கடவுளாக முடியும்? ஒரு விலங்கு பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு, தோற்றம் இருக்கு, முடிவு இருக்கு. உலகம், சூரியன், சந்திரன், கேலக்சி, இந்த பிளானட்ஸ் சொல்றோம் இல்லையா, எல்லாமே பிக் பேங் தியரியின் மூலம் உருவாக்கப்பட்டது என்று சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அங்கிருந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவுன்னு இருக்கும். தொடக்கம் என்று ஆரம்பித்து விட்டால் ஒரு முடிவு என்பது நிச்சயம். சோ இந்த தொடக்கம் முடிவு, பிறப்பு இறப்பு இருக்கிற எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு மிருகமும், தாவரமும், மலைகளும், பொருள்களும், கற்களும் எதுவுமே கடவுளாக இருக்க முடியாது. கடவுளுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. கிளியரா புரிஞ்சுக்கிங்க. இரண்டாவது விஷயம், ஒரு மனுஷன் சாப்பிடுறான், அவன் உணவு உட்கொள்கின்றான், அது உள்ள போயிட்டு ஜீரணம் ஆகும், ஜீரணம் ஆயிட்டு வெளியே வரும். அவன் எப்படி கடவுளாக முடியும்? இந்த பேசிக் கொள்கையை புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லோரையும் படைத்த கடவுள் ஒரே கடவுள். அந்த ஒரே கடவுளை தான் நாம் அல்லாஹ் என்று சொல்கிறோம். அல்லாஹ் என்ற சொல்லுக்கு கடவுள், தெய்வம், காட், பகவான், ஹுதா என்பது பொருள். அல்லாஹ் என்றால் முஸ்லிம்களுக்கான தனி கடவுள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அது ஒரு பொதுவான சொல். அந்த ஒரு பொதுவான கடவுளை தான் இஸ்லாம் வணங்க சொல்கிறது. இந்த வாழ்க்கை என்பது என்ன, நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்வோம், நம்முடைய முடிவு என்ன, இதை பற்றிலாம் இந்த குர்ஆன் அடுத்தடுத்த வசனங்களில் விளக்குகிறது. அடுத்த வசனங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.